மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பராசக்தியினுடைய இயக்குனர் சுதா கொங்கரா இவங்க இந்த படத்தை 200 கோடிக்கு எடுக்கிறாங்க. எதற்காக எடுக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு 1008 காரணம் சொன்னாலுமே உண்மையான காரணம் பின்புலத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, கருணாநிதி புகழ் பாடணும். கருணாநிதி எவ்வளோ பெரிய வள்ளல் தெரியுமா, கருணாநிதி எவ்வளோ புரட்சிதா பண்ணாரு அப்படின்னு பொங்கல் டைத்தில் ரிலீஸ் பண்ணி 2026 தேர்தலை சந்திக்கணும். இதுதான் திமுகவுடைய எண்ணம். அந்த திமுகவுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக மிக முக்கியமாக கருணாநிதி அவருடைய கொள்ளு பேரனை கல்யாணம் பண்ண திடீர் பணக்காரன் ஆகாஷ் இருக்கார் இல்லையா, ஆகாஷ் பாஸ்கரன் கூட ரைட் அடைச்சில ஓடி தலைமுறை இருக்காரு. அந்த நபரினுடைய காசுல 250 கோடி வரைக்கும் செலவு பண்ணி சுதா கொங்கரா அவர்கள் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய நோக்கம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றது மட்டும்தான். இப்ப இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய இந்த சுதா கொங்கரா ஊருக்கு வசனம் பேசி மக்கள் எப்படி இருக்கணும், நாடு எப்படி இருக்கணும்னு பாடம் எடுக்கிறாங்களே, அதற்கு முன்னாடி பாடம் எடுக்கிறதுக்கு இந்த கும்பலுக்கு தகுதி இருக்கா? பாடம் எடுக்கிறாங்கன்னா நம்மளாம் எந்த அளவுக்கு முட்டாள நினைச்சிட்டு இருக்கானுங்க, இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ்நாட்டையும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இவங்க பாக்குறானுங்க அப்படின்றத இந்த ஒரே ஒரு திரைப்படம்ல இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதோட பின்னணி மட்டும் சொல்றீங்க, எல்லா விதத்திலையும் கொஞ்சம் நீங்க கவனிச்சேன்னா புரியும். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கக்கூடிய நபர், இந்த படத்தை இயக்கக்கூடிய நபர், இதனுடைய நடிகைகள் பெரும்பாலான பேர் எல்லா பேருமே ஆந்திராவின் பூர்வீகமாக கொண்டவங்க. இங்க கொடுமை என்ன அப்படின்னா, இந்த பினாமிகள் இருக்காங்களா, யாரு உதயநிதிக்கு பினாமியா வந்து ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் எல்லா பேருமே கவனிச்சிட்டோம். எல்லா பேருமே 90% ஆந்திரா தெலுங்கானா, இன்னொரு 10% கேரளா. இதுல கூட இந்த ஸ்ரீகலான்னு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை விளம்பர மாடலா வச்சிருக்கக்கூடிய சர்வேஸ்னு ஒருத்த வரான். அந்த ராஸ்கெல்லாம் பிடிச்சி உழுப்புன்னு வச்சுக்கோங்க. நைட்டு வாழ்க்கைனா என்னன்ற அசிங்கமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, யாரு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதை பற்றி எல்லா விவரம் வெளியே வரும். அவன் யோகினி வேற போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் விஷயத்தை நான் தனியாக ஒன்று போடுறேன், அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள அது என்ன அப்படின்னா, இந்த பராசக்தின்ற படம் இருக்குல்ல, இதை வச்சு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது திமுக பிரச்சாரம், இன்னும் சொல்ல போனால் திமுக கூட கிடையாது, கருணாநிதிக்கு பிரச்சாரம் ஆகும். அதுக்காக தான் அவருடைய படத்துடைய டைட்டில் இருக்கு இல்லையா, அதை வச்சிருக்காங்க பராசக்தி. நம்ம என்ன முதலாவது கேட்கணும், எந்த இடத்துல ஏமாத்த ஆரம்பிச்சா நம்ம புரியணும் அப்படின்னா, இந்த பராசக்தின்ற படம் 1952 கருணாநிதி அவர்களுடைய எழுத்துல வெளியே வச்சுக்கோங்க, சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு. இந்த படம் வந்து 1% கூட மொழி சம்பந்தப்பட்டது அல்ல. இது முழுக்க பர்மால இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் குணசேகரன் அதை நடிச்சிருக்காரு. அவரு தன்னுடைய தங்கை, அவங்க மொத்தம் அந்த கல்யாணி நபருக்கு 3 அண்ணன்கள், அது 3வது அண்ணன் தான் இந்த குணசேகர் சிவாஜி. சென்னைக்கு வந்ததுமே நடிகையுடைய ஆட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக தான் கொண்டு வந்து எல்லா பொருளையும் இழந்துருவாங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான். நடிகை கிரிகிருன்னு ஆமிச்சு ஊருக்குள்ள சுருட்டிட்டு போனாங்க 1000 பேர். இன்னைக்கும் சென்னை எதுவும் மாறவே கிடையாது. அதை செய்யறவன் திமுக. அதை கொடுமையே. இந்த படத்தை எடுத்தார் இல்லையா, அந்த கும்பல் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீ கொண்டு வரலாம் தேவையில்லை, சென்னைக்குள்ள வந்தாலே உருவருக்கு ஒரு கும்பல் அலையிறான். அது எல்லாமே திமுகவுடைய கவுன்சிலர் தான் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது பராசக்தியுடைய ஹீரோ முதலாவது பாதிக்கப்படுறாரு சிவாஜி கணேசன். அவர் இன்னைக்கு வந்தாரு, முதலாவது பாதிக்கு உள்ளாக்குறவனே திமுக காரன் தான், சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கல்யாணி அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கல்யாணி வந்து விதவை ஆவாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அவங்கள செக்ஷுவலா தொந்தரப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தொந்தரவு அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காது. அதனால அவங்களுடைய கடைசி அண்ணனுக்கு நீதி கேட்கறதுக்காக அந்த பூசாரி அடிக்க போய் லாஸ்ட் அந்த கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த சீன் ஒன்று வரும். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். வாயில நாக்கு இருக்கு, நாக்கு என்ன சொன்னாலும் சொல்லும். நீங்க சொல்லுங்களேன், மகாத்மான்னு சொன்னா நீங்க மகாத்மா தான், நீங்க மகாத்மாவா? நாக்கு பேசும், பேசுறதெல்லாம் உண்மையான அவசியமே கிடையாது. அதே தான் இது. இவங்க என்ன வேணா எடுக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வீட்டுக்கே நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எழுதுன நபர் ஆகட்டும், இதுக்கு பெரிய கருத்து நினைச்ச ஊர்ல பரப்புறவன் ஆகட்டும், இவங்க எல்லாரும் ராஸ்கல், ஊருக்குள்ள ஏமாத்திருச்சு கும்பல். அதாவது சிவாஜி கணேசன் படத்துல எடுத்துதான் சொல்றாயில, அது நாம ஏமாத்துறது இவங்க யாரு, கருணாநிதி அவரோட குடும்பம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பராசக்தின்னு இந்த படத்துக்கு வச்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, அது சம்பந்தமா படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1952 வந்த இந்த படம் அது சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனா திமுக 1965 நடத்த இந்த போராட்டம் இருக்குல்ல, அது ஹிந்தி எதிர்ப்பு. இந்த ஹிந்தி எதிர்ப்புல முதன்மையானவர்னா அண்ணாதுரைன்னு வச்சுக்கோங்க. அண்ணாதுரை 1008 பேசியிருக்காரு, 1008 எழுதியிருக்காரு. அந்த எந்த கருத்து வெளியே வரல. அந்த எந்த கருத்து வெளியே வராம கருணாநிதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு பராசக்தியினுடைய டைட்டில் வச்சு நீ இப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டம்ல அந்த வரலாறு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப தெரியுது உங்களுக்கு, அண்ணாதுரையும் காலி பண்ணி, ஈவே ராமசாமியும் காலி பண்ணி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு யாரை ப்ரொமோஷன் பண்ண வருவாங்க, கருணாநிதியை ப்ரொமோஷன் பண்ண வருவாங்க. அதாவது எல்லா போட்டு 200 கோடி செலவச்சு பார்த்தானுங்க, யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. கடைசியா படம் எடுக்க ஆரம்பிச்சானுங்க, இல்லாத ஒரு வரலாறை திரிக்கிறதுக்கு. இந்த வரலாறை திரிக்கிறதோட சேர்த்து இந்தி எதிர்ப்பு, இந்திய பிரிவினை, இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு பிரிவினைவாதம், இதை விதைக்கணும் இந்த படத்தின் மூலமா. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு, இந்த களவாணி தரத்துக்கு இவங்க பயன்படுத்துறது 250 கோடி. அந்த 250 கோடி வந்த வழி சரியான வழியே கிடையாது.
நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏமா ஊருக்கு உபதேசம் சொல்றீங்க, யாரு இந்த சுதா கொங்கராங்களே, ஊருக்கு உபதேசம் சொல்றீங்க, நீனு ஒருத்தன் படம் எடுக்க வரேன்னு வச்சுக்கோ, நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட ஒருத்தன் வீடு வாங்க வரேன், ஒரு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணா இவ யாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பீங்க. 250 கோடி ஒருத்தன் படம் எடுக்க வரானா அவனோட பின்புலம் என்ன, அவனுக்கு எப்படி இந்த காசு வருது, அது வந்த வழி சரியா, நாம நேர்மையா தொழில் தான் பண்றோமா, இந்த தொழில 250 கோடிக்கு செலவழிக்கிறோமே அதனால ஏதாவது சிக்கல் வராதா, இது நாட்டுக்கு உகந்ததா, நம்ம எடுக்கிற வழி, இதையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? 250 கோடி ஒருத்தர் கொட்டுறாங்க, நாக்க தொங்க போட்டு நீ படம் எடுக்கிறேன்னா ஊருக்கு நீ உபதேசம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். அவனோட பின்புலம் பார்க்காம, அவன் பின்புலம் பார்க்காம கிடையவே கிடையாது. ஏன்னா சுதா கொங்கராவுக்கு அவனோட பின்புலம் நல்லாவே தெரியும், ஏன்னா பக்கத்து இருக்காரு. அப்ப இவருக்கு காசு வந்த வழியும் சுதா கொங்கராவுக்கு தெரியும். அப்ப இயக்குனர் சுதா கொங்கரா தான் முதலாவது குற்றவாளி. எது? இந்த பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் வரும்போது நடிகை ஆட விட்டு ஏமாத்துவாங்க இல்லையா, அந்த ஆளே சுதா கொங்கரா தான். இன்னைக்கு நீ ஆடாம படம் எடுத்து ஊரை ஏமாத்த பாக்குற. கரெக்டா? 250 கோடி எந்த வழியில வந்துச்சுன்னு சுதா கொங்கராவுக்கு என்னைக்காவது அறிவு இருந்தா கேள்வி கேட்டுருக்குமா இல்லையா? நான் கேட்கிறேன், நேர்மையை பத்தி நீ பேசுற, ஊருக்கு உபதேசம் பண்ற பத்தி நீ பேசுற, பராசக்தி இல்ல, இது பரதேசின் படம் வச்சா கரெக்டா இருக்கும். அடுத்தது இதோட தயாரிப்பாளர் அவன் ஓடி போயிட்டான்னு வச்சுக்க, ஆகாஷ் பாஸ்கரன்றவன். இதுல விசேஷம் கேளுங்க, விசேஷம்னா இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறேன் ஆந்திரக்காரனா இருக்கேன். எனக்கு அதான் புரியவே இல்லை. இங்க இந்தி எதிர்ப்பு தேவையில்லடா, இப்ப எதிர்க்க வேண்டியது உங்களை தான் ஃபர்ஸ்ட் எதிர்க்கணும். ஏன் கிழவா? அது என்ன, திமுக கவர்மெண்ட் உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பினாமி 98% பேர் எல்லாருமே ஆந்திரா பூர்வீகமா இருக்கீங்க. அது எப்படி? எல்லாம் திருச்சியிலேருந்து கிளம்பியிருக்காங்க, இல்லாட்டி விஜயவாடாலேருந்து கிளம்பியிருக்காங்க. அது எப்படி விளையாண்டுருக்கீங்க? எது எப்படி உங்களுக்கு எல்லா பிசினஸும் உங்களை சுற்றி நடக்குது? அது எப்படி எல்லா பிசினஸுமே இங்கே வேற யாருக்குமே கிடைக்காம நீங்க மட்டும் எடுக்கிறீங்க? அது எப்படி சொல்லுங்களேன்? அது எல்லா விதமான ஃபைல் எடுத்தாச்சு, எடுத்து போட்டோன்னு வச்சுக்கவே, தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற வேற யாரும் கிடையாது, ஹிந்திக்காரன் கிடையாது, நீ தான். உன்னை தான் பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து யாரும் நம்ம பிடிக்கணும்? இந்த சர்வேஸ் விக்ரம் ஜூஜுன்னு இந்த கேரளாலேருந்து கிளம்பி அவையில பிடிக்கணும். அது என்னடா எங்கெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது? ஆனா ஹிந்தி பாருங்க, ஹிந்தி வந்துருச்சு. நீ யாரா ஃபர்ஸ்ட்? ஆனா ஒண்ணுனா இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களோட ஒத்து போகிறார். அது என்ன அப்படின்னா, தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துறானுங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருஷம் பேசியிருக்காரு. ஆனா கண்கூட நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பண்ணிட்டு அதுக்கு ஹிந்தி எதிர்ப்பு காட்டுறாரு. இப்ப ஹிந்தி இருக்கு, எலெக்ஷன் வரப்போகுது, அதோட சேர்ந்து கருணாநிதி புகழ் பாடணும், அது மக்களை தூண்டி விடுறதுக்கு இந்தி எதிர்ப்பு எடுக்கிறவன் எவனும் இந்தி தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறது. சரி, இதே இந்தி எதிர்ப்பு நீ ஆந்திராவில் போய் மூன்றாவது மொழியாக மட்டும்தான், அது முக்கியமான மொழியால மூன்றாவது மொழியாக இணைப்பு மொழியாக படிக்கக்கூடிய ஆந்திராவில் ஃபுல்லா எல்லா பக்கமும் ஹிந்தி படிக்கிறாங்களே, அங்கே போயிடுறா. அதனால அங்கேருந்து இங்கே வந்து எடுக்கிறீங்க. ஓ, இங்க பினாமி காசு இருக்கு, ஒரு 250-300 கோடி கொடுக்குறதுக்கு இந்த கருணாநிதி குடும்பம் இருக்குது, அதை வாங்கிட்டு ஊருக்குள்ள மக்களை மாங்காய் மடையனா மாத்துவீங்க. அதுதானே இப்ப பதிவோட இறுதி பகுதிக்கு வரலாம். பராசக்தின்ற டைட்டில் வச்சு அதில் ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த படம் இந்திய எதிர்ப்பு கிடையாது. இந்திய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது, ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போதும் பராசக்தின்னு வைக்க காரணமே கருணாநிதி புகழ் படம் தான். அந்த இடத்துல உருவான கருணாநிதி தனர்களே ஊரை ஏமாத்துறது, முக்கியமா தமிழகத்தை ஏமாத்துறது. அந்த தமிழகத்தை ஏமாத்துறதுக்கு டைட்டில் வைக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க, அதுல ஆரம்பிச்சு இதோட 250 கோடி பட்ஜெட் இருக்கு பாருங்க. இந்த 250 கோடி வந்த வழியுமே தவறு. அது யாரை கொள்ளையடிச்சு நினைக்கிறீங்க? இந்த தமிழக மக்களையே கொள்ளையடிச்சு அந்த காசை வச்சு ஏமாத்துறதுக்கு ஆந்திரால இருந்து வந்து பாருங்க ஹிந்தின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி திரும்ப நம்மகிட்ட இருந்து 250 கோடி செலவு பண்ணி இன்னொரு 500 கோடி புடுங்கலாம் முடிவு பண்ணாங்க பாருங்க. செம்ம திட்டம்ல. இதை விட ஒரு கருணாநிதி தனம் ஏதாவது உண்டா? கருணாநிதி இறக்கவில்லை, வாழ்கிறார் இவங்க உருவத்தில். நம்ம எல்லாரும் என்ன புரியணும்னா, பிறப்பால் மொழி சார்ந்து நான் பிரிக்க விரும்பல. இங்க எல்லா பேருமே தமிழர்கள் தான், இந்த மண்ணின் மீது பற்றுடைய எல்லா பேருமே தமிழர்களாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆமா ஆமான்னு சொல்லிட்டு சேர்றது ஃபுல்லா இப்படி விஜயவாடாவா சேர்ந்தா அப்ப என்ன தோணும்? விஜயவாடா கும்பலா சேர்ந்திருக்க எப்படி? இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அந்த வகைரா, அதுக்கப்புறம் நேரா போய் சுதா கொங்கரா அந்த வகைரா, அப்படின்னு ஸ்ரீலீலா அந்த வகைரா, இப்படி எல்லா பேரையும் சொத்து விட்டு உதயநிதிக்கு பினாமி வேலை பார்க்குறவங்க 250 கோடி இவன்ட்ட கொடுத்து படம் எடுக்கிறேன், அவனும் ஆந்திராக்காரன், நம்ம உதயநிதி அவரும் ஆந்திராக்காரன் தான். இப்படி எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழகத்துல ஹிந்தி படிக்கக்கூடாது, தமிழ் வாழ்கன்னு போனா நீலாம் என்ன பண்ணி இருக்கீன்னு முதல்ல கேட்குமா? அந்த கேள்வியை நம்ம எழுப்பலைன்னா நம்மளோட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. கடந்த 60 வருஷத்துல நம்மளை ஏமாத்துற மாதிரி உலகத்துல எவனையுமே ஏமாற்ற முடியாது. நீங்க சத்தியம் பண்ணி சொல்றேன், திராணின்னு ஒண்ணு இந்த திமுக கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போடு. நீ டெண்டர் கொடுத்த லிஸ்ட்ல ஆரம்பிச்சு இந்த பினாமி லிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தாலும் பலன் அடைஞ்சவன் இந்த மாநிலத்தில் வெளியே இருக்கேன். இந்த மாநிலத்துக்கு உள்ள கிடையவே கிடையாது.
அதனால இந்திய எதிர்ப்பு கிடையாது, நம்ம செய்ய வேண்டிய கருணாநிதி எதிர்ப்பு. இந்த கும்பல் இங்க கொள்ளையடிச்சு வெளியே சேர்க்கறதுக்கு நம்ம உணர்வுகளை, மொழி உணர்வை அதை தூண்டி விட்டுட்டே தீராங்க. அதனுடைய கடைசி வெளிப்பாடா இந்த பராசக்தி படம் இருக்கணும். அது மிக முக்கியமா இந்த சுதா கொங்கரா இருக்கா பாருங்க, இந்த லேடியெல்லாம் கண்கொத்தி பாப்பா பாருங்க, ஊருக்கு உபதேசம் சொல்லும். ஆனா இதை விட ஒரு மோசமான கும்பலை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு படம் எடுத்தானுங்க, சூரரை போட்டுருன்னு, முழுக்க முழுக்க ஒரிஜினல் கதையை விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஜாதியை கொண்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த லேடிக்கு வேலையே இதுதான். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பராசக்தி அல்ல. ஏன்னா ஒரு நல்ல பேரை இந்த படத்துக்கு வைக்கிறதுக்கு எந்த யோக்கியதும் கிடையாது. இதுக்கு பரதேசி 2, பரதேசி 4 வைங்க. அந்த 4 யார் நான் சொல்லவா, நீங்களே சொல்லுவீங்க. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.